ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கிறாரு, இது என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு இல்லையா? இவரோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன யோசிக்கிறாரு? உலகத்தையே திருத்தணும் அப்படின்னு யோசிக்கல. அவரோட லவ், அதாவது காதலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதை எப்படி அந்த பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்றது, எப்படி பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுங்கிறத தான் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க, அவர் எப்படிலாம் செய்றாரு, என்னெல்லாம் செய்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. இவரு ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. அதே காலேஜ்ல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்குது. அந்த காலேஜ்ல உள்ள பொண்ண தான் இவரு லவ் பண்றாரு. அந்த பொண்ணு போக எங்கெல்லாம் போறாளோ அங்கேயும் இவரும் சுத்துறாரு. அது ட்ரெயின்ல போணுச்சுன்னா இதுவும் ட்ரெயின்ல போறாரு. அது காலேஜ்ல எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இடத்துக்குலாம் இவர் பின்னாடியே போய் சுத்தி அந்த பொண்ணை எப்படியாட்டும் லவ் பண்ண வச்சிரணும்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போய் நின்று இவரை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காண்டி இவர் ஒவ்வொன்றா செய்றாரு. ஒரு நாள் நைட்டு ப்ரொபோஸ் பண்ற மாரி கனவு கண்டாரு. அதே கனவ அடுத்த நாள் எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிறணும்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ண போறாரு. ப்ரொபோஸ் பண்ணவும் செய்றாரு. இவரு ப்ரொபோஸ் பண்ணணும்னு அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணுக்கு இவர சுத்தமாவே பிடிக்கல. திட்டி விட்டுருது. இந்த இடத்த விட்டு நகலன்னா கத்தி கூச்சல் போட்டுருவேன் அப்படின்னு கத்தி சொல்லுது அந்த பொண்ணு. இங்க இருந்து தூர போ அப்படின்னு சொல்லிடுது. இவரும் அங்க இருந்து என்னடா செய்யணும்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டுருச்சு. கோவப்பட்டு என்ன செய்யறதுன்னு அங்கிருந்து தூர போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரு வந்து மெசேஜ் பண்றாரு. மெசேஜ் பண்ணி லவ் பண்றதா சொல்றாரு. கடைசியில அந்த பொண்ணு அவங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லி, அவங்க வீட்ல உள்ளவங்க இவர அடிச்சிடுறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் செய்வ?" அப்படின்னு சொல்லி. "நீ காலேஜுக்கு படிக்க வந்தியா என்ன? லவ் பண்ணையா வந்த?" அப்படின்னு சொல்லி இவர திட்டி விட்டுறாங்க. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாரு. இவர் ரொம்ப சோகமா ஒரு இடத்துல வீட்ல வந்து உட்காந்துடுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து, "பையன் இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கான்" அப்படின்னு டீ கொண்டு குடுக்குறாங்க. டீய வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறாப்புல. அப்படி என்ன யோசிக்கிறாருன்னா, கஷ்டமான சூழ்நிலையில நம்ம அம்மா தான் நமக்கு இருக்காங்க, நம்ம ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தரா அவங்க அம்மாவுல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா அவங்க ஃபேமிலியில உள்ளவங்கலாம் நெனச்சு பார்க்குறாரு. முதல்ல அவங்க அம்மாவ யோசிக்கிறாரு. அம்மா எவ்வளோ பாசமா இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அப்பா நம்மட்ட எவ்வளோ பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் அவங்களோட அண்ணன், அண்ணன் நம்மட்ட பாசமா இருந்தான். அப்புறம் அவங்க தங்கச்சி, இவங்க எல்லாருமே பாசமா இருக்கிறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே நம்மகிட்ட பாசமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு தகுந்த பாசத்த காட்டலையே அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதாவது நம்மள பிடிச்சு நம்மள நேசிக்கிற இவங்கள விட்டுட்டு, நம்மள பிடிக்காதுன்னு சொல்றவள நம்ம நேசிக்கிறோமே, யோசிக்கிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அப்படி இவர் இந்த வாழ்க்கையில நடந்த ஒரு கவிதைய எழுதினாரு. அந்த கவிதை என்ன கவிதைங்கிறத வாங்க பார்க்கலாம். அம்மாவிடம் அந்த அளவுக்கு அன்பாக இருந்ததில்லை. அப்பாவிடமும் சொல்லும் அளவுக்கு அன்பாக இருந்ததில்லை. அண்ணனிடமும் அலட்டிக் கொண்டதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. தங்கச்சியிடமும் தன்மையாகப் பேசிப் பழகியதில்லை. சொந்தம் என்று யாரையும் சொல்லிக் கொண்டதில்லை. நான் இவர்களுக்கு யாருக்கும் பிடித்த மாதிரி இருந்ததில்லை. ஆனாலும் அவர்கள் என்னைப் பிடிக்கவில்லை என்று சொல்லியதில்லை. ஆனால் நானோ என்னைப் பிடிக்காது என்று சொல்லும் அவளை என் மனம் தேட மறந்ததில்லை. அவளோ என்னைக் காயப்படுத்தாமல் இருந்ததில்லை. பிறகுதான் தெரிந்தது, என் குடும்பத்தைத் தவிர வேறு எதுவும் சிறந்ததில்லை என்று. அப்படின்னு இந்த கவிதையை எழுதி முடிச்சாரு. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சூப்பரான ஒரு கவிதையோட மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.